ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் பேக் டு ஸ்ரீதர் காவியப்பிரியா யூடியூப் சேனல். இப்போ தான் எங்களோட சேனல் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்த்துட்ருக்கீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா, சும்மா டே விலாக் தான், சமைக்கிறது மட்டும்தான் பார்க்க போகிறோம். பார்த்திங்கன்னா டெய்லியுமே மழை வந்துட்டுருக்கு. இப்போ பார்த்திங்கன்னா மழை வந்துட்டுருக்கு. உங்களுக்கு மேலே பார்த்தா அவ்வளோவா எதுவும் தெரியாது. இப்போ பார்த்திங்கன்னா வாசலில் பார்த்திங்கன்னா தூறல் விழுகிறதெல்லாம் தெரியும். நான் வீடியோஸ் அதிகமாக எதுவும் எடுக்கலை, அதனால் நான் போடலை. இனிமேல் திருவிழாலாம் வருது, உங்களுக்கு கண்டிப்பாக நான் வீடியோ எடுத்து போடுறேன். இப்போ வாங்க சமைக்கலாம். ஒரு மிக்ஸி ஜார் எடுத்திருக்கேன். அதில் ஒரு 3 தக்காளி, நான் ஒரு ஆள் இருக்கனால 3 தக்காளி சேர்த்துக்கிறேன். ஒரு மீடியம் சைஸ் வெங்காயம் 2 நறுக்கி போட்டுக்கிறேன். பார்த்திங்கன்னா இப்போ அதுக்கு தேவையான வரமிளகா, உங்களுக்கு எவ்வளோ காரம் வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கோங்க. நான் 2 போட்டிருக்கேன். ஒரு 4-5 பல் பூண்டு தோல் உரித்து நான் சேர்த்துருக்கேன். பார்த்திங்கன்னா ஜீரகம் கொஞ்சம் சேர்த்துக்கலாம். இது பார்த்திங்கன்னா உப்புமா ரவை, நான் ஒரு 1/2 கப் எடுத்திருக்கேன். இப்போ தேவையான அளவு அதில் உப்புமே சேர்த்துக்கலாம். எந்த கப்பில் எடுத்தோமோ அதே கப்பில் 1/4 கப்பு தயிர், ரொம்ப தண்ணியாக இல்லாமல் ஓரளவுக்கு. இப்போது மிக்சியில் அரைச்சிட்டு வந்து எடுத்தாச்சு. இது பார்த்திங்கன்னா தோசை மாவு மாதிரி இருக்கும் ஓரளவுக்கு, கொஞ்சம் கொரன்னு. இதில் வந்து பார்த்திங்கன்னா கொத்தமல்லி தலையும் கருவேப்பிலையும் நறுக்கி போட்டுக்கலாம். இது ரொம்ப நேரம் புளிக்கணும் அப்படின்னு சொல்லி அவசியம் எதுவும் இல்லை. நம்ம தோசை எப்போதும் போல் ஊற்றலாம் இப்போவே. இப்போ பார்த்திங்கன்னா தோசைக்கல் அடுப்பில் வச்சுருக்கேன், காஞ்சிருச்சு. இப்போ எண்ணெய் ஊற்றி தோசை சுடலாம். தோசை ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் வராது, அப்புறமா வந்துடும். ஏன்னா நம்ம ரவை சேர்த்துருக்கனால. இப்போ பார்த்திங்கன்னா தோசை ஊற்றி வச்சுருக்கேன். இப்போ திருப்பி போட்டுக்கலாம். இது எப்படி இருக்கும்னு பார்த்திங்கன்னா, இது கோதுமை தோசை மாதிரி இருக்கும். சைடில் ஃபோட்டோ ஆட் பண்ணியிருக்கேன். அது பார்த்திங்கன்னா கோதுமை தோசை சாப்பிட்டவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். கொஞ்சம் வளன்னு அந்த மாதிரி தான் இருக்கும். சும்மாவுமே சாப்பிட்டுக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா வெண்டைக்காய் அலசிகிட்ருக்கேன். எல்லாருக்குமே தெரியும் எப்படி பொரிக்கிறதுன்னு. நான் எப்படி செய்கிறேன் அப்படிங்கிறது தான் நான் உங்களுக்கு இப்போ காமிக்க போகிறேன். இப்போ அலசி எடுத்து வச்சுக்கலாம் வெண்டைக்காயை. இப்போ பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு சின்னமாக நறுக்கியிருக்கேன். ரொம்ப சின்னமாக இல்லாமல் ஓரளவுக்கு நறுக்கி வச்சுருக்கேன் வெண்டைக்காயை. இப்போ அதுக்கு தேவையான வெங்காயம்லாம் நறுக்கிக்கலாம். எதுக்கு இவ்வளோ தக்காளின்னு பார்த்திங்கன்னா அது ரசத்துக்கும் சேர்த்து. இப்போ பார்த்திங்கன்னா வெங்காயம் நறுக்கியாச்சு. இப்போ வாங்க வெண்டைக்காய் பொரியல் செய்கிறத இப்போ பார்க்கலாம். இப்போ பாத்திரம் வச்சாச்சு. இப்போ தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கலாம். நான் ஒரு 2 ஸ்பூன் ஊற்றிருக்கேன். அது காயட்டும். அதுக்கப்புறமா கடுகு, சீரகம், உளுந்து இதெல்லாம் நான் போட்டிருக்கேன். அது பொரிஞ்சிக்கிட்டு இருக்கு. பொரியட்டும். நம்ம அடுத்து கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம நறுக்கி வச்சுருக்க வெங்காயத்தையும் அதில் சேர்த்து வதக்கலாம். வதக்கி விட்டு கொஞ்சம் நேரம் நல்லா வதங்கட்டும். இப்போ பார்த்திங்கன்னா வெங்காயம் ஓரளவுக்கு நல்லாவே வதங்கிருச்சு. இப்போ நம்ம நறுக்கி வச்சுருக்க வெண்டைக்காயுமே இதில் சேர்த்துக்கலாம். இப்போ வெண்டைக்காயெல்லாம் போட்டாச்சு. நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு வெயிட் பண்ணலாம். அது கொஞ்சம் வளன்னு இருக்கும், பார்த்துருப்பீங்க எல்லோரும். இப்படி பாருங்கள் எப்படி இருக்குன்னு. அது வளவளப்பு தன்மை இருக்கும் கொஞ்சம் நேரம். அது வெந்ததுக்கப்புறம் சரியாயிரும். இப்போ பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு வளவளப்பு தன்மையெல்லாம் போயிடுச்சு. இப்போ தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் அதில். இப்போ அது கூட மஞ்சத்தூளுமே சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் நான் மிளகாத்தூளும் மல்லித்தூளும் தான் சேர்ப்பேன். அது சேர்த்துட்டேன். இப்போ பார்த்திங்கன்னா வெந்துருச்சு. இதுதான் வெண்டைக்காய் பொரியல். நான் என்னோடய ஸ்டைலில் பண்ணியிருக்கேன். வாங்க அடுத்து ரசம் தான் வைக்க போகிறேன். இதில் எண்ணெய் ஊற்றியிருக்கேன் பாத்திரத்தில். இப்போ கடுகு, சீரகம் இதெல்லாம் போட்டிருக்கேன். இப்போ பார்த்திங்கன்னா கருவேப்பிலையும் வரமிளகாய் எல்லாம் எடுத்து வச்சுருக்கேன் தேவையானதெல்லாம். இப்போ இதில் கருவேப்பிலையும் வரமிளகாயும் போட்டுக்கலாம். நான் இன்றைக்கி தக்காளியை கரைச்சி வைக்கல, சும்மா நறுக்கி தான் வச்சுருக்கேன் அலசிட்டு.
இப்போ பார்த்திங்கன்னா தக்காளியை அது கூட சேர்த்துக்கலாம். பார்த்திங்கன்னா இப்போ தக்காளியை நல்லா கொஞ்சம் வதக்கி விட்டுக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா தக்காளி ஓரளவுக்கு வதங்கிக்கிட்டு இருக்கட்டும். பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு வதங்கிருச்சு. இதில் வந்து பூண்டு, சீரகம், மிளகு நம்ம நச்சு வச்சுருக்கத போட்டுக்கலாம். ஏற்கனவே புளி கரைச்சி வச்சுருக்கேன், அதையும் ஊற்றி இப்போ மஞ்சத்தூள் போட்டுக்கலாம். இப்போ அவங்களுக்கு தேவையான அளவு தண்ணி ஊற்றி வச்சுக்கலாம். அது ஓரளவுக்கு கட்டணுன்னு ஆஃப் பண்ணிடணும், கொதிக்க விடக்கூடாது. மேலே வந்து கொத்தமல்லி தலையை நறுக்கி சேர்த்துக்கலாம். உப்பு நான் வந்து லாஸ்ட்டாக சாப்பிடும்போது போட்டுக்குவேன். அவ்வளோதான், ரசம் ரெடி ஆயிடுச்சு. சாப்பாடும் ரெடி ஆயிடுச்சு. கண்டிப்பாக அடுத்த ஒரு வீடியோவில் சந்திக்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.